மக்களே வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு காலையில் ஓட்டு போட்டுட்டு வந்த கையோட ஏதாவது புதுசாக டிஷ்ஷு செய்யலாம் அப்படின்னு போயிட்டு கறிக்கடையில் நாட்டுக்கோழி எவ்வளோன்னு கேட்டேன். விலையை சொன்னாங்க. அப்படியே நேராக கடைக்கு போய் மோதிரத்தை அடமானம் வச்சு நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த வாரம் மட்டன் செய்கிறதுக்கு செயின் அடமானம் வைக்கலான் இருக்கேன். விலைவாசி எல்லாம் பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்குது. அதனால் சிந்திச்சு யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிறத யோசித்து ஓட்டு போடுங்க மக்களே. கம்மிங் பேக் டு சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா வரமிளகாய் நாட்டுக்கோழி வறுவல். வரமிளகாய் நாட்டுக்கோழி வறுவலுக்கு தேவையான ஒரு 3/4 கிலோவுக்கு ஒரு நாட்டுக்கோழியை எடுத்துகிட்டு வந்து மசாலா போட்டு புரட்டி எடுத்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வரமிளகாய் இருக்குது, இஞ்சி பூண்டு வெங்காயம், அப்புறம் அது சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம், சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம். அதே எப்படா பெரிய வெங்காயம் சின்னதாக இருக்கும் அப்படின்னா சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேங்க. ஏன்னா அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி செய்கிற சமையல் வந்து இன்றைக்கி நைட்டு வரைக்கும் வரும். இல்லைன்னா நைட்டு நம்ம உட்காந்து சமையல் செஞ்சுட்டு இருக்கணும். அது நம்மளால் முடியாது. அதனால் இன்னைக்கு வரமிளகா நாட்டுக்கோழி வறுவலை ஒரு பிடிப்போம் வாங்க மக்களே. மக்களே வரமிளகாய் நாட்டுக்கோழி வறுவல். அடுப்பை பற்ற வச்சாச்சு, அடுப்பில் சட்டியை வச்சாச்சு, சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இது சட்டியாடா அப்படின்னா இது குக்கரு. ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு மக்களே, அதை பற்றி கண்டுக்காதீங்க. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயை நீங்களும் பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் நான்வெஜ் செய்யும் போது நல்லெண்ணெயில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், நம்ம விதைகளை எடுத்து வச்சுருக்கக்கூடிய வரமிளகாயை அதில் அப்படியே போட்டுடுறோம். போட்டுட்டு வரமிளகாய் கொஞ்சம் பொரிஞ்சு வரக்கூடிய டைமில் நம்ம என்ன பண்ணுறதுங்கிறத மறுபடியும் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள் மக்களே. வரமிளகாய் பொரிஞ்சு வரக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் உரிச்சு வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை எடுத்து அப்படியே தூக்கி சட்டியில் போட்டுடலாம். என்னடா சின்ன வெங்காயத்தை அப்படியே வச்சுருக்க, கட் பண்ணலையாடா அப்படின்னா போதும், அப்படியே போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அதுவும் நமக்கு கறி குழம்போடு சேர்த்து கடித்து சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வாயில் படுறது சூப்பராக இருக்கும். இன்னொன்று நீங்கள் வதக்கும் போது அது அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் சின்ன வெங்காயத்தை வெட்டி போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நல்லெண்ணெயில் இந்த வரமிளகாய் அண்ட் சின்ன வெங்காயம் இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வரணும். வாசனையே உங்களுக்கு செம்மையாக இருக்கும். அது வரைக்கும் வணக்கிக்குவோம் மக்களே. பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைட்டாக உப்பு, நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு மேலாப்பில் அப்படியே கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அப்படியே போட்டுருவோம். போட்டுட்டு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதனுடைய பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு வந்து பார்த்துக்குவோம் மக்களே. பாருங்கள், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வணங்கி வந்துடுச்சு, பச்சை வாசம் போயாச்சு. இப்போ பாருங்கள், தக்காளியை நாம் இதில் வெட்டி வச்சுருக்கோம். இந்த தக்காளியை போட்டுருவோம் மக்களே. அதுக்கு முன்னாடி மக்களே பாருங்கள், சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வணங்கி வந்திருக்கு. வாவ், ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குது மக்களே. இது பச்சை வாசம் போகிற வழக்கு வணக்கியாச்சு. இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் மசாலாவை போட்டு ஆல்ரெடி புரட்டி வச்சுருக்கக்கூடிய நாட்டுக்கோழி, இந்த நாட்டுக்கோழியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாம் இந்த குக்கரில் போட்டுக்குவோம். வாவ், நாட்டுக்கோழியுடைய கலரே பயங்கரமாக இருக்குது. இந்த நாட்டுக்கோழியை அதுக்குள்ளார போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நாம் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா, கடையில் போயிட்டு ஆச்சி மசாலா பூச்சி மசாலா அதெல்லாம் வாங்காமல் நம்மளே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவை போட்டிருக்கோம். இந்த மசாலாவை அரைச்சி போட்டிருக்கோன்னா அதில் என்னென்ன பொருட்கள் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப நல்லா நிறைய பேர் அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம மறைச்சி வச்ச அந்த அரைச்ச மசாலாவுடைய என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் போட்டிருக்கோம். பார்த்துக்கோங்க மக்களே. பாருங்க, சிக்கன் அண்ட் மசாலா ரெண்டையும் போட்டதுக்கப்புறம் சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணியை ஊற்றியாச்சு, மசாலாவையும் போட்டுட்டேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நாட்டுக்கோழி அப்படிங்கும்போது நமக்கு அந்த கொதி வந்து சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக வெயிட் பண்ணுவோம் மக்களே. வரமிளகாய் நாட்டுக்கோழி வறுவல் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கும் போது அப்படியே வாயில இச்சி ஊறுது. குழம்பு ரெடி, டெஸ்டிங் ரேட்டும் ரெடியாக இருக்காங்க. வாங்க மக்களே, சமைச்சிடலாம்.
மக்களே பாருங்க, நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிருச்சு. சாப்பாடு இருக்கு, எக் இருக்கு, 2 டெஸ்டிங் ராட்டும் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிருவோம். அர்ஜுன் சாப்பிடு, சாப்பிட்டு பார்த்து சொல்லு. அப்படியே கொஞ்சம் சிக்கன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா கொஞ்சம் கொஞ்சம் இருறா, பாடுறா. ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்துக்கோ. சிக்கன் பீஸ் ஒன்று எடுத்துக்கோ. நாட்டுக்கோழி வறுவல் சிக்கன் பீஸ் அப்படி எடுத்துக்கணும். பாரு இங்கே இருக்கா. சிக்கன் பீஸை எடுத்து பிச்சு சாப்பாடோட புரட்டி இப்போ இதை அப்படியே சாப்பிட்டோம்னு வச்சுக்கவே. இந்த போற நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இருக்கு